செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரூச்சஸ் பட்டர்ஃப்ளை தான். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த பட்டர்ஃப்ளை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒயர் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கட்டு கம்பி மாதிரி இருக்குன்ட்டு, அதை எடுத்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் சுற்றிக்கணும். ஷேப் எப்படின்னா, நான் ஒரு கம்பாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நூல்கண்டில் சுற்றிக்கலாம், வாட்டர் பாட்டில் மூடியில் சுற்றலாம். அது மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதில் சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறங்களுக்கு நம்ம ஷேப்பை வளைச்சி எடுக்கணும். இந்த ஷேப் நம்மளோட விஷ் தான். பட்டர்ஃப்ளை நிறைய ஷேப்பில் நம்ம போடுவோம் இல்லையா, நம்ம எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம். நான் ஒரு மாங்காய் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அதை மாதிரி ஒரு ஷேப்பில் வளைச்சிருக்கேன். நீங்கள் எதை மாதிரி ஷேப்பில் வேணாலும் வளைச்சிக்கலாம். வளைச்ச அப்புறங்களுக்கு தான் நீங்கள் இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை சுற்ற ஆரம்பிக்கணும். ஏன்னா ஷேப்பை ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த கிளாத்தில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த கிளாத் எப்படி இருக்குன்னா, நல்லா இழுவை கொடுக்கும், நல்லா இழுத்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை மாதிரி சுற்றி நூல்கண்டு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நல்லா சுற்றணும். சுற்றிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி கடைசியில் நாட் போட்டு இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ இன்னும் நல்லா ஈஸியாக நல்லா நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது மாதிரி எடுத்து வச்சிங்க. எடுத்து வச்சுட்டு அந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ரேமில் கிளாத்தை இன்சர்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை தச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். தைக்கிறது நல்லா நீட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு தைச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. பாருங்கள் என்ன ஷேப்பில் வைக்க போகிறோம் அப்படின்றது நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த ஸ்டாண்டு சொன்னோம் இல்லையா, அதில் வச்சு அழகாக தைக்க ஆரம்பிக்கணும். நல்லா மேலே கீழே அது மாதிரி வச்சு தைங்க. ஸ்டாண்ட் இல்லாமல் தைக்கலாமான்னு கேட்டால் அந்த ஃப்ரேம் மட்டும் வச்சு தைக்கலாம். ப்ளவுஸாக இருந்தாலும் ப்ளவுஸையும் அந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை மாதிரி தைக்க ஆரம்பிங்க. ப்ளவுஸில் போகிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஷோல்டர் சைடில் ஒன்று போடலாம், ஹேண்டில் ஒன்று வச்சுக்கலாம், நல்லா நீட்டாக இருக்கும். இதை மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணுங்கள். ஆனால் ஷேப் நீங்கள் எதை மாதிரி வைக்க போகிறீங்க டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வைக்க ஆரம்பிங்க. இதை பாருங்கள், இதை மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுவும் நம்ம விஷ் தான். அதே அந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா, அதில் 2 பீடு ஒயிட் கலரு அந்த பேர்ல் பீடு இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்றி வச்சுருக்கேன். அதை அங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த இடத்த பொறுத்தவரையும் நம்மளோட விஷ் தான். இதில் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு மாதிரி ஃபுல்லாக அந்த கேப்பை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்காக இதை ரவுண்ட் ஷேப்பில் நான் கொடுக்க போகிறேன். அதனால் ரவுண்ட் ஷேப்பில் கொடுக்கணும்னா நம்ம ஒரு பீடாக தான் கொடுக்க முடியும். நிறைய பீடு சேர்ந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நீட்டாக கிடைக்காது. அதனால் இந்த இதில் பொறுத்தவரையும் நான் ஒன்றா கொடுத்து ஒர்க்கை முடிச்சிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னொரு பட்டர்ஃப்ளை வரிசலாக, அதாவது பெரிய பட்டர்ஃப்ளைலேருந்து கொஞ்சம் சின்ன பட்டர்ஃப்ளை வர முடித்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ நான் இது நூல்கண்டில் சுற்றினது. இந்த சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நூல்கண்டில் சுற்றுனதுனால கொஞ்சம் சின்னதாக மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் அதேமாதிரி தான் ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு பீட் நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா, ஒரே தடையாகவே ஒரு 3 or 4 பீடு கொடுத்து பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அதே மாதிரியே கொடுத்து பண்ணிட்டேன். இந்த சென்டரை நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த ஃபில் பண்ணுறதுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா கோக்குறப்ப டைம் நிறைய எடுக்கும். 4-5 ஒன்றா கோத்து கூட நீங்கள் அந்த சென்டரை ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்காது.